அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மாசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 111 நாள் ஆக போகுதுங்க. கோழிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கர் கேனை வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சுல, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பு மக்காச்சோளம் அரிசி எல்லாமே போட்டுட்டு ஒரு 11 மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அசோலாவையும் கொண்டு வந்து போட்டுடலாங்க. அசோலா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெய்ய நேரத்தில் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம காலையில நேரத்தில் எடுத்தோமா அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூலிங்காக இருக்கிறங்காட்டி அந்த சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சளி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோலா கொடுக்க வேண்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டுக்குள்ள இருக்கிற கோழிகளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து சின்ன பாம்பில் இருக்கிற கோழிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அசோலா கொண்டு போய் போடலாங்க. அசோலா கொண்டு போனதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பண்ணையில் இருக்கிற கோழியோ அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுதுங்க. உங்களுக்கு யாராவது அசோலா விதை அசோலா பெட்டு தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு எப்போ போல் அந்த கம்பெனி ஃபீடு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பு மக்காச்சோளம் அரிசி எல்லாமே போட்டு அதுக்கடுத்து ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அதுகளே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஓப்பன் பண்ணி விட்டுலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோழிகளை வெளியே நல்லாமல் எப்போ போல வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.